உயர்வுக்கு காரணம் நாம என்ஜாய் பண்றதுக்கு அல்ல, தேவ திட்டத்தை நிறைவேற்றுறது. எஸ்தருமே ராஜாத்தியான உடனே அவ பழசெல்லாம் ஓரளவுக்கு மறந்துட்டா. அவளுக்கு தேசத்துல என்ன நடக்குன்னு தெரியல. ஆமான் ஒரு பெரிய திட்டத்தை போட்டு 127 நாடுகளுக்கு அனுப்பப்பட்டு யூத குலமே அழிவதற்கு சட்டம் இயற்றப்பட்டிருக்கு. அம்மாவுக்கு என்ன செய்யல? ஏன்? அம்மா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அரண்மனை. மொர்தெகாய் பார்த்தான், இது சரிப்பட்டு வராது. அவளுக்கு தகவல் கொடுத்து சொல்றான், இந்த காலத்தில் நீ மௌனமாயிருந்தால் யூதருக்கு ரட்சிப்பு வேறு வழியாய் வரும். நீ தப்பலாம் என்று நினைக்கிறாயோ? யூதர்களை அழியும் போது நீயும் உன் தகப்பன் குடும்பமும் அழிவீர்கள். இந்த காலத்துல நீ உதவியா இருக்கும்படி உனக்கு இந்த ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே. அப்பதான் அவளுக்கு உணர்வே என்ன செய்யுது? இன்னைக்கெல்லாம் ஆண்டவரே சபையை ஆசீர்வதிங்கப்பா, குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா, உயர்த்துங்கப்பா, பிள்ளைகளை மேன்மைப்படுத்துங்கப்பா, நல்ல பொசிஷன்ல கொண்டு வாங்கப்பான்னு ஜெபம் பண்றோம். கர்த்தர் என்ன செய்யறாரு? கொண்டு வர்றாரு. ஆராதனைக்கு வர்றதில்லை, உபவாச ஜெபத்துக்கு வர்றதில்லை, தனி ஜெபம் இல்லை, சபையினுடைய வளர்ச்சிக்கு எந்த பங்களிப்பும் கொடுக்கறது இல்லை. ஏன்னா இப்ப யாராயிட்டாங்களா? அவங்க பெரிய ஆளாயிட்டாங்களா? ஏன் ஆண்டவர் உயர்த்தினார்னு என்ன செய்யல? இன்னைக்கு நான் சொல்லட்டுமா, எஸ்தரை கர்த்தர் உயர்த்தின நோக்கமே தம்முடைய ஜனங்களுக்காக.